பிக் பாஸ், இவர் தாங்க நம்ம பிக் பாஸ், அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர். பிக் பாஸ் என நீங்கள் கொண்டாடும் குரலுக்கு சொந்தக்காரர் இந்த சாஷோ சதீஷ் சாரதிதான். பிக் பாஸ் வீட்டில் ஒலிக்கும் அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்கார் சாஷோ. நிஜத்தில் ஆள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறார். பிக் பாஸ் என்றதுமே அந்த வீட்டில் ஒலிக்கும் பிரமாண்டமான குரல்தான் பலரின் நினைவுக்கு வரும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழில் துவங்கியதில் இருந்தே அதே குரல்தான் ஒலிக்கிறது. பிக் பாஸுக்கு பொருத்தமான குரலும் கூட. அந்த மெஜஸ்டிக் குரலுக்கு சொந்தக்காரர் நடிகரும் டப்பிங் கலைஞருமான சாஷோ சதீஷ் சாரதி. நம்ம பிக் பாஸ் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறார். தனது புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை விளாசுபவர்கள் கண்டிப்பாக பிக் பாஸ் சாஷோவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கும் வீடியோக்களை பார்க்க வேண்டும். அன்பாக இருக்க வேண்டும் என்கிறார் பிக் பாஸ். மேலும் அவர் வெளியிடும் வீடியோக்கள் எல்லாம் நமக்கு நல்லது சொல்லும் வகையில் இருக்கிறது. இன்ஸ்டாவில் எல்லாம் நல்ல விஷயம் சொல்றீங்க பிக் பாஸ். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவர்களை வெளுத்து வாங்குவீர்கள் என எதிர்பார்த்தால் அங்கு மட்டும் ஒன்றும் செய்வது இல்லை என்கிறார்கள் பார்வையாளர்கள். பிக் பாஸின் குரலுக்குதான் சொந்தக்காரரை தவிர அவர் ஒன்றும் பிக் பாஸ் அல்ல. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கொடுக்கும் ஸ்கிரிப்டை வாசிப்பதுதான் இந்த பிக் பாஸின் வேலை ஆகும். பிக் பாஸ் பார்வையாளர்கள் சாஷோவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து கமெண்ட் செய்து வருகிறார்கள். அந்த கமெண்ட்டுகளை எல்லாம் பார்த்து சாஷோ நிச்சயம் சிரித்திருப்பார். அதில் சில கமெண்ட்டுகள் உங்களுக்காக. இந்த மாயா, பூர்ணிமாவை எல்லாம் எப்படித்தான் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ பிக் பாஸ். மாயாவை கொஞ்சம் செஞ்சு விடுங்க தலைவா. பிரதீப் ஆண்டனியை மீண்டும் அழைத்து வாங்க பிக் பாஸ். அந்த வீட்டில் வாய்ஸ் கொடுக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே என தெரிவித்துள்ளனர். சிலரோ உங்களின் குரலுக்காக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்கிறார்கள். மேலும் சிலரோ வாய்ஸ் கொடுத்து போட்டியாளர்களை ஆட்டுவிக்கிறீர்களே. ஒரு சீசனில் போட்டியாளராக அந்த வீட்டுக்கு போய் பாருங்கள். அதன் பிறகு பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுக்கவே மாட்டீங்க என தெரிவித்துள்ளனர். பூர்ணிமா, வெறுப்பும் ஒரு வகை லவ். என்னை வெறுத்து காதலிப்பவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பூர்ணிமா. பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி முடிந்த பிறகே அது பற்றி சமூக வலைதளங்களில் கூடுதலாக பேசி வருகிறார்கள். டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை விட மாயா, பூர்ணிமாவை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். அதற்கு ஏற்றது போன்று மாயாவும் பூர்ணிமாவும் ட்வீட் செய்தார்கள். மேலும் பிரதீப் ஆண்டனியும் மாயாவுக்காக ஒரு ட்வீட் போட எக்ஸ் தளத்தில் ஒரே பிக் பாஸ் பற்றிய பேச்சுதான். விஜய் அர்ச்சனா, பிக் பாஸில் கிடைத்த பணத்தை அப்படியே பீறார். டிமுக்கு சம்பளமா கொடுத்த விஜய் அர்ச்சனா? இதற்கிடையே டைட்டிலை வெல்ல விஜய் அர்ச்சனா ரூபாய் 15 லட்சம் செலவு செய்தாராமே. இதுக்கு பருத்தி மூட்டை குடலையே இருந்திருக்கலாம் என மீம்ஸ் போட்டு கிண்டல் செய்கிறார்கள்.